வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாம், இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய ப்ரொஃபஷனல் ஆப்டிடியூட் டைப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக என்ஜின் பற்றி பார்க்க போகிறோம். தென் வாகனங்களை எப்படி பராமரிக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். திரவ நிலையில் உள்ள பெட்ரோலை ஆவியாக்கி காற்றுடன் தேவையான அளவு கலக்க செய்து என்ஜின் சிலிண்டருக்கு அனுப்புவது எது? கார்பரேட்டர். கார்பரேட்டர்னா சுத்த தமிழ்ல பார்த்தீங்கன்னா எரிபொருள் கலப்பி அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு எரிபொருள் கலப்பின்னு ஆப்ஷனில் கொடுத்தாலும் ஓகே, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கார்பரேட்டர் இதுதான் திரவ நிலையில் இருக்கக்கூடிய பெட்ரோலை ஆவியாக்கி காற்றோட தேவையான அளவு கலக்க செய்து என்ஜின் சிலிண்டருக்கு அனுப்புது. இதோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். கார்பரேட்டர். டேங்கில் உள்ள பெட்ரோலை உறிஞ்சி அதனை அழுத்த கட்டுப்பாட்டு திறப்பான் வழியாக மீட்டரிங் டிஸ்ட்ரிபியூட்டர் பாகத்திற்கு அனுப்புவது. ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பம்ப். இந்த பம்பு பெட்ரோல் டேங்க்கில் வந்து பெட்ரோல் இருக்கு இல்லையா, அதை சக் பண்ணும். அதை உறிஞ்சிட்டு அழுத்த கட்டுப்பாட்டு திறப்பான், அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ், அது மூலமாக மீட்டரிங் டிஸ்ட்ரிபியூட்டர் பாகத்திற்கு அனுப்புது. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் பம்பு தான் இந்த ரோல் பண்ணது. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், இதை பார்த்துக்காங்க. கூற்று 1. பெட்ரோல் என்ஜினில் கார்பரேட்டரானது காற்றையும் பெட்ரோலையும் சரியான விகிதத்தில் கலந்து தேவைக்கேற்ப என்ஜினிற்கு அனுப்புகிறது. கூற்று 2. டீசல் என்ஜினில் காற்றும் டீசலும் தனித்தனியாக என்ஜின் சிலிண்டருக்குள் சென்று எரியும் அறையில் கலந்து எரியூட்டப்படுகிறது. எனவே என்ஜின் வேகத்திற்கும் லோடுக்கு ஏற்ற விகிதத்தில் காற்றையும் டீசலையும் சரியான விகிதத்தில் கட்டுப்படுத்தி என்ஜின் சிலிண்டருக்கு அனுப்ப கவர்னர் யூனிட் பயன்படுகிறது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி, ரெண்டுமே சரி. இது ஓகே. இப்போ முன்னாடியே பார்த்துட்டோம் நம்ம. இப்போ டீசல் இன்ஜினில் என்ன பிரச்சனை அப்படின்னா தனித்தனியாக தான் போகும். காற்றும் சரி டீசலும் தனித்தனியாக போகும். அது எங்கே போய் எரியூட்டப்படுதுன்னா எரியும் அறையில் தான் கலந்து எரியூட்டப்படுகிறது. ஸோ அப்போ அந்த எவ்வளோ வேகத்துக்கு எவ்வளோ லோடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து டீசல் இன்ஜினில் உங்களுக்கு வந்து எரியணும். அப்போ அது யார் வந்து கண்ட்ரோல் பண்ணா, இது வந்து தனி கொஸ்டினாக கூட கேட்கலாம். கவர்னர் யூனிட். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் நம்ம நிறைய சொல்லியிருக்கேன். அதாவது பெட்ரோல் என்ஜினை விட டீசல் என்ஜின் தான் இப்போ நம்ம கனரக வாகனங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம். கனரக வாகனங்களை யூஸ் பண்ணுறது எதுன்னு கேட்டாலும் இங்கே வந்து டீசல் என்ஜின் தாராளமாக எழுதலாம். ஸோ ஏன்னா இந்த லோடு அதிகமாக இருக்கும் கனரக வாகனங்களுக்கு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த யூனிட் தான் மெயினாக ப்ளே பண்ணுது. கவர்னர் யூனிட் இது எந்த அளவுக்கு லோடு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இது வந்து கரெக்டாக அனுப்பும். டீசலை உள்ள கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக அனுப்புக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த கவர்னர் யூனிட். இது வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. கார்பரேட்டரில் உள்ள த்ராட்டில் வால்வு எவ்வாறு இயக்கப்படுகிறது? ஆக்சிலேட்டர் பெடல் மூலம். கார்பரேட்டர்னா என்ன பார்த்தோம்? காற்றையும் பெட்ரோலையும் கலந்து உள்ளே அனுப்புறது, அதுதான் பார்த்தோம். அப்போ எவ்வளோ அளவுக்கு இப்போ காற்றையும் பெட்ரோலையும் கலக்கணும் அப்படிங்கிறது எதை பொறுத்து இந்த இடத்துல அமையுது அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் மெயினாக வருது. ஆக்சிலேட்டர் பெடல் மூலம். இப்போ ஆக்சிலேட்டர் நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகும். ஆக்சிலேட்டர் கம்மியாக கொடுக்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது அனுப்பும். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உள்ளே அனுப்பும், சிலிண்டருக்குள்ளே அனுப்பும். அதுதான் மெயின். அப்போ ஆக்சிலேட்டர் பெடல் தான் இங்கே வந்து மெயினாக ப்ளே பண்ணுது. அதை ஞாபகம் வச்சுக்காங்க. கார்பரேட்டரில் இருந்து என்ஜினுக்குள் செல்லக்கூடிய எரிபொருள் காற்று கலவையின் அளவை கட்டுப்படுத்துவதற்கு கார்பரேட்டரில் டேஷ் அமைக்கப்பட்டுள்ளது. த்ராட்டில் வால்வு. ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக படித்தாலே தெரியும். அதில் த்ராட்டில் வால்வு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ கார்பரேட்டர்லேருந்து என்ஜினுக்கு செல்லக்கூடிய எரிபொருள் அப்புறம் காற்று கலவை இந்த அளவை கட்டுப்படுத்துவதற்கு என்ன இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா த்ராட்டில் வால்வு. ஒரு என்ஜினில் ஆற்றல் உருவாவதற்கு சுத்தமான காற்றில்
எரிபொருளை தகுந்த அளவில், தகுந்த அழுத்தத்தில் சரியான சிலிண்டருக்குள் செலுத்துவது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அவ்வாறு எரிபொருளை செலுத்த பயன்படும் சாதனம் எது? ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பம்ப். 1 கிலோகிராம் பெட்ரோலை முழுமையாக எரிப்பதற்கு எத்தனை கிலோகிராம் காற்று தேவைப்படுகிறது? 15 கிலோகிராம். 1 கிலோகிராம் பெட்ரோலை முழுமையா எரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15 கிலோகிராம். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. 1:15 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ஜின் ஆனது அதிகமான வெண்புகை வெளியேற்ற காரணம். அ மற்றும் ஆ. சிலிண்டரோட ஹெட் கேஸ்கட் வந்து பழுதடைந்திருக்கலாம். இல்லைனா சிலிண்டர் ஹெட் தளர்வாக இருக்கலாம். இது ரெண்டுமே தான் வெண்புகை வெளியேற காரணம். இந்த சிலிண்டர் போர் தேய்ந்திருக்கலாம். இது வந்து எதுக்குன்னா நீளமான புகை வெளியேற காரணம். வெண்புகை கிடையாது, நீளமான புகை. இது 2 தான் வெண்புகை. வால்வுகளை திறக்க பயன்படுவது. கேம் ஷாஃப்ட். இதுதான் வால்வுகளை திறக்க பயன்படுகிறது. ரேடியேட்டரில் அழுத்தும் மூடியில் உள்ள வால்வு யாது? அழுத்தம் மற்றும் வெற்றிட வால்வு. இது ரெண்டுமே இருக்கு. அழுத்தம் வால்வும் இருக்கு, வெற்றிட வால்வும் இருக்கு. இந்த அழுத்தும் மூடியில், ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய அழுத்தம் மூடியில் இருக்கக்கூடிய வால்வு. உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் படிக்கிறதுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தென் இந்த ப்ரொஃபஷனல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எந்த தாளானது வாகனத்தின் ஒவ்வொரு பயணத்தின் முன்னும் பின்னும் உள்ள குறிப்புகளை தருகிறது? பயணத்தாள். பயன் வருது, தாள்னு வருது, அதுவே பயணத்தாள். என்ஜின் அதிகம் வெப்பமடைவதற்கான காரணம் என்ன? ரேடியேட்டரில் உள்ள நீரில் அளவு குறைவு. ஸோ அந்த நீர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் என்ஜின் அதிகமாக வெப்பம் அடையாது. அதில் குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ஜின் வந்து வெப்பமடையும். என்ஜினில் உள்ள முக்கிய பாகங்களை சோதித்து தேய்வடைந்த பாகங்களை மாற்றி அல்லது சரி செய்து மீண்டும் இயக்கும் செயல்முறையின் பெயர் என்ன? என்ஜின் திறனை உயர்த்துதல். எத்தனை வகையான வாகன பராமரிப்பு முறைகள் பின்பற்றப்படுகின்றன? 3 வகையான வாகன பராமரிப்பு முறைகள் பின்பற்றப்படுகின்றன. கிராங்க் ஷாஃப்டின் பணி அல்லது பணிகள். பிஸ்டன்களின் மேலும் கீழும் இயக்கத்தை சுழற்சி இயக்கமாக மாற்றுகிறது. இது சங்கிலிகள், ஸ்ப்ராக்கெட்டுகள் அல்லது இதே போன்ற பிற பாகங்கள் மூலம் இயக்கத்தை உருவாக்குகிறது. இது பின் சக்கரத்தை இயக்குகிறது. இது அச்சு சுழற்சி பம்ப் அல்லது இம்பெல்லருடன் இணைக்கப்பட்டு ஒரு அமைப்பில் இயக்கத்தை உருவாக்குகிறது. அனைத்தும் கெஸ் பண்ணுங்க எதுன்னு. அனைத்தும் உண்டு. இதில் முக்கியமாக இந்த பாயிண்ட் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இந்த பின் சக்கரத்தை இயக்குறது எதுன்னு கேட்பாங்க. இது வந்து கிராங்க் ஷாஃப்ட் தான்.
எது சுழற்சி ஆற்றலை சேமிக்கும் ஒரு இயந்திர சாதனம்? ஃப்ளைவீல். சுழற்சி ஆற்றலை சேமிக்கும் ஒரு இயந்திர சாதனம் ஃப்ளைவீல். வாகன பராமரிப்பில் பயன்படுத்தப்படும் ஆய்வு. அனைத்தும். ஆக்சுவலாக 3 ஆய்வுகள் தான் ஃபஸ்ட்டே அந்த கொஸ்டினில் பார்த்தோம். அந்த 3 ஆய்வு இதுதான். பயணத்திற்கு முந்தைய ஆய்வு, ப்ரீ ட்ரிப் இன்ஸ்பெக்ஷன். பயணம் செய்யறதுக்கு முன்னாடி ஆய்வு செய்யணும் சிலதெல்லாம், அதெல்லாம் ப்ரீ ட்ரிப் இன்ஸ்பெக்ஷன். பயணத்திற்கு பிந்தைய ஆய்வு அப்படின்னா பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆய்வு செய்ய வேண்டியது, போஸ்ட் ட்ரிப் இன்ஸ்பெக்ஷன். அடுத்து வருடாந்திர ஆய்வு, அது வந்து ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன். இந்த 3மே வந்து கண்டிப்பாக வாகன பராமரிப்பில் பயன்படுத்தக்கூடிய ஆய்வுகள். டேஷ் வாகனத்தை பராமரிப்பதற்காக பார்வையிடும் பழுது பார்ப்பவருக்கு பயன்படும் தகவல்களை தருகின்றது மற்றும் வாகனத்தின் உரிமையாளருக்கு அனைத்து தகவல்களையும் தருகின்றது. வாகனத்தின் குறிப்பேடு, ஸ்பெசிஃபிக்காக இப்போ இங்கிலீஷில் சொல்ல போனால் லாக் புக்கு, வெஹிக்கிளோட லாக் புக்கு. அதில் தான் வந்து சப்போஸ் இப்போ பழுது பார்க்கறவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு தேவைப்படுமோ அது இருக்கும். அது இல்லாமல் இப்போ உரிமையாளருக்கும் சில டீட்டெயில்ஸ்லாம் அது கரெக்டாக இருக்கும். அதுதான் வாகனத்தில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே தர்றது வாகனத்தின் குறிப்பேடு, லாக் புக். டீசல் என்ஜின் ஸ்டார்ட் ஆகாததற்கு காரணம் என்ன? அனைத்தும். ஸ்டார்டர் மோட்டார் பழுது இருந்திருக்கலாம், இல்லை டீசல் குறைவாக இருக்கலாம், ஏர் கிளீனரில் அடைப்பு இருக்கலாம். இது எது இருந்தாலுமே டீசல் என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அனைத்துமே உண்டு. என்ஜினிலிருந்து கரும்புகை அதிகமாக வெளியேற காரணம் என்ன? அனைத்தும். இக்னிஷியன் சிஸ்டத்தில் கோளாறு இருந்தாலும் கரும்புகை அதிகமாக வரும். கார்பரேட்டரில் உள்ள ஜெட்கள் தேய்ந்து போனாலும் வரும். பிஸ்டன் ரிங்குகள் தேய்ந்து போனாலுமே அதிகமாக கரும்புகை வெளியேறும். இது எல்லாமே காரணம், அனைத்துமே உண்டு. நீங்கள் இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.